வணக்கம். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குமான ஒரு அவசர வானிலை அப்டேட் இது. அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்க போகுது, நாம ஏன் ரொம்ப கவனமா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. முக்கியமான விஷயம் இதுதான். மறுபடியும் கனமழை கொட்டி தீர்க்க போகுது. இதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பல மாவட்டங்கள்ல ஸ்கூலு, காலேஜுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. சரி, திடீர்னு இவ்ளோ மழைக்கு என்னதான் காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு புயல் சின்னம்தான். அது நம்ம கடற்கரையை நோக்கி வர்றப்போ ரொம்ப வேகமா வலுவடைஞ்சிட்டு இருக்கு. அதோட பாதிப்பு தான் இது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோட வேகம்தான். பாருங்க, நவம்பர் 25ஆம் தேதி சும்மா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா ஆரம்பிச்சது, அடுத்த 1-2 நாள்லயே ஒரு தீவிர புயலா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த வேகமான மாற்றம் தான் நம்மள ரொம்ப கவனமா இருக்க வைக்குது. சரி வாங்க, இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரியான மழை எச்சரிக்கை இருக்குன்னு விவரமா பார்க்கலாம். உங்க ஊர்ல என்ன நிலைமைன்னு சரியா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்னைக்கு, அதாவது நவம்பர் 24ஆம் தேதிக்கு எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்துடலாம். நீங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். சென்னை, செங்கல்பட்டுல இருந்து ஆரம்பிச்சு தெற்கே திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட மாநிலத்தோட கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள்ல இன்னைக்கு நாள் முழுக்க கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மழை இன்னியோட நிக்க போறதில்ல. நாளைக்கும் இது தொடரும்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன நிலைமைன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா, நாளைக்குமே மாநிலத்தோட பெரும்பாலான பகுதிகளில் மழை எச்சரிக்கை அப்படி தொடருது. இதுல சில புது மாவட்டங்களும் சேர்ந்திருக்கு. அதாவது இந்த மழையோட தாக்கம் இன்னும் பரவலா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்புப்படி இந்த மழை இந்த வாரம் முழுக்க, அதாவது நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமே நீடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். ஸ்கூல், காலேஜ் விடுமுறை பத்தி என்ன தகவல்? அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப தெளிவா புரியும். இன்னைக்கு விடுமுறை கன்ஃபார்ம். ஆனா நாளைக்கு விடுமுறையா இல்லையாங்கிறது இன்னைக்கு ராத்திரி பெய்கிற மழைய பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க. தெளிவா சொல்லணும்னா, இப்போ நீங்க பாக்குற இந்த 17 மாவட்டங்கள்ல ஒண்ணுல நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தான். சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? ரொம்ப சிம்பிள். நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். வானிலை அறிக்கைகளை அப்பப்போ கவனிங்க. அரசாங்கம் சொல்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்க. கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.